ஐயோ என் நாடு எங்க போயிட்டு இருக்கு தெரியலையே. டேய், திராவிடம் 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 சொல்லி இந்த தமிழ்நாட்டு மக்களை குடிகார மக்களை ஆக்கிட்டீங்களடா. நான் எதிர்கட்சி, நீ ஆளுங்கட்சி, நான் ஆளுங்கட்சி, நீ எதிர்கட்சி சொல்லி 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 மக்களை ஏமாத்தி 50 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டை நாசம் பண்ணிட்டீங்களடா பாவிங்க. ஒரு எம்எல்ஏ ஒரு மந்திரிய ஒரு இடத்துல ஸ்பாட்ல போய் நிக்கிறான். மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஓடி போய் நிக்கிறானா இல்லையா? ஜெயிச்சாலே நன்றி சொல்ல மாட்டானுங்க. இப்ப தோத்ததுக்கு நன்றி சொல்றாங்களா? இந்த 15 ஆண்டுகள் இந்த விஜய் தான் நாட்டை ஆள போறான்றது எந்த மாற்று கருத்தும் இல்ல. நாங்க மக்கள் முடிவு பண்ண நீங்க 2 பேரும் சரியான அதை என் வாயில சொல்லுங்க, அதை என் வாயில சொல்ல மாட்டேன். ஐயோ என் நாடு எங்க போயிட்டு இருக்கு தெரியலையே. டேய், திராவிடம் 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 சொல்லி இந்த தமிழ்நாட்டு மக்களை குடிகார மக்களை ஆக்கிட்டீங்களடா. மனச நெஞ்சு அப்படியே பதறுதுடா. பாருங்கடா அந்த கியூவ, அடிக்கிற வெயில்ல எப்படி நிக்கிறான் பாடுறா என் மக்க. இப்படி நாசம் பண்ணிட்டீங்களடா நாட்டை. மாத்தி மாத்தி ஆண்டு நீ எனக்கு எதிரி, நீ எனக்கு எதிரி, சும்மா பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி 2 திராவிட கட்சிகளும் இந்த மக்களை நாசமாக்கி நடுத்தரில் நிறுத்திட்டீங்களே. நீங்களா நல்லா இருப்பீங்களா? இத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு ரோட்ல நிக்குது பாத்தியா? அப்போ இவன் மட்டும் ரோட்ல நின்று சாராயத்துக்கு நிக்கல. இவனை நம்பி இருக்காம பாரு அந்த பொண்ணு, இவன் நம்பி இருக்காம பாரு அந்த குழந்தைங்க. அவங்க நிலைமைலாம் என்ன? ஒரே ஒருத்தர்லயே இவ்வளவு கீவுனா அப்ப தமிழ்நாடு ஃபுல்லா பாவிங்களா பாவிங்களா. நான் எதிர்கட்சி, நீ ஆளுங்கட்சி, நான் ஆளுங்கட்சி, நீ எதிர்கட்சி சொல்லி 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 மக்களை ஏமாத்தி 50 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டை நாசம் பண்ணிட்டீங்களா பாவிங்களா. நீங்களா நல்லா இருப்பீங்களா? இந்த குடும்பத்தோட சாபனால உங்களை விட நினைக்கிறீங்களா? சத்தியமா விடாதுடா, சத்தியமா விடாதுடா. எத்தனையோ பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டாம கஷ்டப்பட்டு இருக்கா ஒரு பொண்ணுங்களும். எத்தனையோ குடும்பங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கா குடும்பங்கள். மொத்த ஆம்பளை நிக்கிறான்டா. எங்க நிக்கிறான் பாடுறா, எங்க நிக்கிறான் வீடியோ பாருங்கடா. காலையில 2 கத 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 கதன்னு இருக்கா. எனக்கு டென்ஷன். என்னடா நாட்டை ஆண்டீங்க? மக்களை அழிக்கிறத தவிர நீங்க ஒன்னும் பண்ணல. 20 நாள் ஆகல விஜய் பதவி ஏத்து, அதுக்குள்ள இதாயிடுச்சு அதாயிடுச்சு இதாயிடுச்சு அதாயிடுச்சு. டேய், குறைஞ்சது ஆட்சியில உட்கார்ந்தா 6 மாசமாச்சு அவனை ஸ்டடி பண்றதுக்கு. அதுக்குள்ள 1008 விமர்சனம் வைக்கிறான். ஏண்டா உன் ஆட்சியில இருக்கும்போது 50 கொலை விழுந்தது என்னன்னு கேட்க கூட துப்பு இல்லை இங்க. இப்ப ஒரு எம்எல்ஏ ஒரு மந்திரிய ஒரு இடத்துல ஸ்பாட்ல போய் நிக்கிறான். மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஓடி போய் நிக்கிறானா இல்லையா? சொல்லு, நிக்கிறானா இல்லையா? நீங்க எல்லாம் 2 திராவிட கட்சிகளும் மாத்தி மாத்தி ஜெயிச்சு எவனாச்சும் ஒருத்த மக்களை சந்திச்சுக்கு வந்திருக்கீங்களா? முன்னாடி எல்லாம் ஜெயிச்சாலே நன்றி சொல்ல மாட்டானுங்க. இப்ப தோத்ததுக்கு நன்றி சொல்றாங்களாம். நாங்களாம் நம்ம முட்டாளா? எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு கேன பையன் மாதிரி தெரியுதா, இல்ல லூசு மாதிரி தெரியுதா, இல்ல பைத்தியக்கார மாதிரி தெரியுது எங்கெல்லாம் பார்த்தா? நல்லா போதும். நீங்க மக்களை ஏமாத்தி நாசம் பண்ணது, மக்களை அழிச்சது போதும்டா. எப்பா விஜய் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காரு, கரெக்டா பண்ணுவாரு, மக்களை காப்பாற்றுவார் முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இன்னும் 15 ஆண்டுகள் இந்த விஜய் தான் நாட்டை ஆள போறான்றது எந்த மாற்று கருத்தும் இல்ல. சரியா? நீ என்ன வேணாலும் குறை சொல்லுங்க, மக்களாகிய நாங்க தெளிவா இருக்கோம் இந்த தடவை. சரியா? யாருக்கு சப்போர்ட் பண்ண யாருக்கு சப்போர்ட் பண்ண கூடாதுன்னு உங்க 2 பேரோட வெட்ட வெளிச்சம் தெரிஞ்சு போச்சு. நீங்க எப்ப கூட்டு கலவாணி சேர்ந்து ஆட்சி அமைக்கலான்னு பிளான் பண்ணீங்களோ அப்பயே நாங்க மக்கள் முடிவு பண்ண நீங்க 2 பேரும் சரியான அதை என் வாயில சொல்ல மாட்டேன், அதை என் வாயில சொல்ல மாட்டேன். சரியா? போதும், நாட்டு மக்களை நாசம் பண்ணது போதும். உங்களை ஓரம் கட்டி உட்கார வச்சோம்ல மக்கள், நாங்க அப்படியே அமைதியா உட்காருங்க. நீங்க பாருங்க உங்க வேலையை பாருங்க, அவங்க பாருங்க அவங்க கரெக்டா பண்ணுவாங்க, மக்கள் நிம்மதியா வாழ்வோம். சரியா?